கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய வேத வார்த்தை, கர்த்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன். ஆமேன். கர்த்தரை நோக்கி எப்பவுமே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. கர்த்தரை நம்பிக்கை கர்த்தரே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம் வசனத்திற்கு முழு மனுஷன் நான் நம்பிக்கையை நகரத்தை கர்த்தரை வச்சோம்னா கர்த்தர் வந்து ஆசிரிக்க தேவனாகிறாரு. சங்கீதம் 31:1 என்ன சொல்லுன்னா, கர்த்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தர் மேல முழுசா நம்பிக்கை வச்சு நம்ம எல்லா காரியம் செய்யும் போது என்ன பண்ணுவாராம், ஒரு காலம் வெட்கமடையாதபடி கர்த்தர் செய்வாரு. வெட்கப்பட்டு அவர் நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போதலே சொல்லிட்டு இல்லையா, அவர் மேல நம்பிக்கை வச்சு நடக்கும்போது நம்ம காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம எல்லா விஷயத்தையும் கர்த்தர் யார்கிட்ட எந்த விஷயத்தையும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைக்கு முடிஞ்சு நிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதம் தருவாரு. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும், உங்களுடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். எந்த காலத்தை நீங்க பண்றீங்களோ, நம்ம நீதிமான் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. கர்த்தர் தம்முடைய நீதி, அவருடைய நீதி நிமித்தம் உங்களை எண்ணி நீதிமானா மாற்றி என்ன பண்றாரு, அவருடைய நீதி நிமித்தம் நம்முடைய காரியம் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பாரு. எதுல இருந்து? பாவத்திலிருந்து விடுதலை, சாவத்திலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தனிமையிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்க தேவனாகிறாரு. இந்த வசனத்தை இன்னைக்கு அறிக்கைங்க. கர்த்தாவே, இந்த வசனத்தை வாக்குத்தத்தமான அறிக்கைறேன். இந்த வசனத்தின் பெயர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நீதி நிமித்தம் விடியும் சொல்லி கர்த்தரை கேளுங்க. இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா உங்க இன்னைக்கு எழுதி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.